வணங்கும்பா. இவன் யாரு? ஜி இவன் தான் சவுத் மெட்ராஸ் தாதா பசுபதியோட பிஏ. ஓ வணங்கும்பா. நான் தான் மச்சக்கால பசுபதி அண்ணனுக்கு ரைட்டு லெஃப்ட் பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே நான் தான். ஆமா, இதுல யார் நம்ம ஃபோன் பண்ணது? நான் தான் ஃபோன் பண்ணேன். நீ நான் மெயினா எடுப்பா. இங்க ஜி தான் மெயின். அப்போ நீ மூடு, நீ பேசு. பேசுங்க ஜி. என்ன கல்கத்தா, என்ன ரகசியம்? ஒண்ணுமில்ல, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் நான் கேக்குறேன். எக்ஸ்பீரியன்ஸா? ஆ கல்கத்தா, மர்டர் விஷயத்துல எங்களை அச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இந்தியாவில் ஜனத்தொகை கம்மியானதுக்கு அவார்டு கொடுக்கணும்னு நினைச்சா அது எங்க தலைவருக்கு தான் கொடுக்கணும். மாசத்துக்கு 30 மர்டர் பண்றோம். இந்த மாசம் கொஞ்சம் பிசினஸ் டல்லு, அதான் நானே நேரடியா பார்க்க வந்திருக்கேன். ठीक है. Hi, may I come in? எவ்வா வா. ஏய் இது யாரு? ஜி இதான் நார்த் மெட்ராஸ் சூர்யாவோட பிஏ. भगवान है, नॉर्थ साउथ क्या है? Hi, I'm Baby, secretary to Mr. Surya, Godfather North Madras. Half an hourல சோலா ஹோட்டல் போனோம். அங்க அடுத்த அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கேன். மேட்டர் என்னன்னு வேகமா சொல்லு. சாரி, தப்பான இடத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏ नहीं, அந்த ஆள் எதுக்கு இங்க வந்திருக்கா? நான் தான் வர சொன்னேன். அப்புறம் என்ன எதுக்கு வர சொன்ன? நான் எந்த மேட்டர்லயும் இன்டர்வியூ வச்சு தான் செலக்ட் பண்ணுவேன். மேட்டர் என்னன்னு முதல்ல சொல்லு. ஓகே பண்றதா இல்லையா நான் முடிவு பண்றேன். ஒரு மர்டர் பண்ணும். மர்டரா? இது வரைக்கும் பண்ணதில்ல. ரேட் என்னன்னு சொல்லு, திங்க் பண்றேன். ஆமா, பார்ட்டி யாரு? காஞ்சிபுரம் கலெக்டர். கமிங் ஜூலை 3ஆம் தேதி அவனை க்ளோஸ் பண்ணும். அவ்வளவு தூரம் எதுக்கு கல்கட்டா? நீ பீடா போட்டு துப்புறது காட்டியா நான் உன் பணத்தோட வரேன். ஏ பாபு, அவ இப்போ ஊர்ல இல்ல. ஓ. சிஎம் கூட ஃபாரின் டூர்ல போயிருக்கா. 3ஆம் தேதி அவ வரா. அப்போ க்ளோஸ் பண்ணா ஒரே சிங்கிள் பேமெண்ட் 4 crores நான் தரேன். பேமெண்ட் ஓகே. சரி, அடையாளத்துக்கு அந்த கலெக்டரோட தலை மட்டும் வேணுமா, இல்ல அவன் பாடியை பீஸ் பீஸா வெட்டி சூட் கேஸ்ல வச்சு கல்கத்தா அனுப்பட்டுமா? அவ்வளவு தூரம் எதுக்கு? அவனை எரிச்சு அசி ஒரு சொம்புல தரேன். போகும்போது கங்கையில கரிச்சிக்கோ, இல்ல திருநூறா நெத்தில பூசிக்கோ. இது எங்களுக்கு பெரிய மேட்டர் இல்ல. போன மாசம் கூட ஒரு சின்ன டிராமா பண்ணி அசிஸ்டன்ட் கமிஷனரை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அது என்ன சப்ப மேட்ரு? நமக்கு இந்த டிராமாலாம் தெரியாது. ஒரே அடி கோமாதான். ஓய் கல்கத்தா, அவனை ரொம்ப பேச வேணான்னு சொல்லு. எங்க சூரிய கெப்பாசிட்டி தெரியுமா? கல்யாண வீட்டுல ஒரு ஜே போட்டோம், ஒரு மந்திரியை காலி பண்ணிட்டோம். இன்னொரு ஜே போட்டோம், ஒரு மந்திரியை உருவாக்கிட்டோம். இதெல்லாம் நமக்கு தெரியாதுப்பா. நமக்கு தெரிஞ்செல்லாம் அடி வெட்டு குத்து சாம்பல் சமாதி தான். இங்க பார் கல்கட்டா, தண்டை நமக்கு மிஸ் ஆச்சு, அப்புறம் நீ மிஸ் ஆயிடுவ. கல்கத்தா, பயப்படாத, நான் இருக்கேன். சூர்யானாலே சேஃப்டின்னு அர்த்தம். சாரி பேபி, இந்த டெண்டர் உனக்கு தர முடியாது. ஏன்? அடுத்த டெண்டர்ல மீட் பண்ணலாம். என்ன கூப்பிட்டு வச்சு இன்சல்ட் பண்றியா? அரக்கோன்னே, நீ சொல்றத பார்த்தா உன் ஆளு மைண்ட் மட்டும் யூஸ் பண்றா. அவ ஆளு வெட்டிங்ஸ்க்கு குத்திங்ஸ்க்கு கரெக்ட். உன் ஆளு மர்டர்ல கொஞ்சம் வீக். வீக்கா வேஸ்டா? இதெல்லாம் சொல்லிதான் தெரியணுமாக்கும். ஐய் மச்சக்கால, எங்க ரேஞ்ச் தெரியாம பேசுற. நாங்க நினைச்சா நினைக்க வேணா, காய வைக்க வேணா, கிளம்ப சொல்லு கல்கத்தா. கிளம்பு பாப்பா. நீ ஜானோ, நீ போய். ஏய் கல்கத்தா, என்ன இன்சல்ட் பண்ணிட்டல, உன்னை பாத்துக்கறேன்டா. தேங்க்ஸ்பா. நீ தைரியமா கல்கத்தாவை தூக்கிட்டு போடு, நான் உன்னை தூக்கிட்டு போட்டுறேன். ஒட்டா எடுப்பு. அந்த கோயில் சம்பந்தமா என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்க. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா வரோம். ஏய், என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இப்படி ஆடுற? இன்னும் பிடிக்கல, இனிமேதான் பிடிக்கணும். 1 lakh 2 lakhs 4 கோடி போச்சு. சரி, இப்படி புலம்புறத விட்டுட்டு இந்த கல்கத்தாக்காரன் என்ன சொன்னா சொல்லு. நமக்கு டீல் இல்லைன்னு சொல்லிட்டான். என்ன டீல்? காஞ்சிபுரம் கலெக்டரை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணா 4 கோடி சிங்கிள் பேமெண்ட். 4 கோடி சிங்கிள் பேமெண்ட். இப்ப அந்த கலெக்டர் எங்க இருக்கா? சிஎமோட ஃபாரின் டூர் போயிருக்கானா. ஜூலை 3ஆம் தேதி தான் காஞ்சிபுரம் வரானா. டீல் நல்லதானே இருக்கு, ஏன் ஓகே பண்ணல?
யோ அவன் நம்மள ஓகே பண்ணல. ஏன்? உனக்கு புத்தி மட்டும்தான் இருக்கு, பவர் இல்லன்னுட்டா. பசுபதிக்கு டீல கொடுத்துட்டான். அது கூட பரவாயில்ல, அந்த ராஸ்கல் மச்சக்கால நம்மள வேஸ்ட்னு சொல்லிட்டான். ஐயோ, அவனுங்க மேட்டர் முடிக்க போறானுங்க. ஆல் இந்தியா லெவல்ல பேர் வாங்க போறானுங்க. நம்ம மானம் பே ஆஃப் பெங்கால் வழியா கல்கத்தா கரையேற போகுது. அப்போ அந்த பசுபதி கலெக்டர் கொலை பண்ண போறானா? ஆமா ஆமா ஆமா. அப்போ ஒண்ணு செய்யலாம், நம்ம அந்த கலெக்டர் காப்பாத்தலாம். கொலை பண்ண அவன் கிங்கு, காப்பாத்துறா நீ தாயா கிங். ஐயோ நீ சூப்பர்யா. எனக்கு இது தோணவே இல்லையே. அந்த கலெக்டர் நம்ம காப்பாத்திட்டா டீல் நமக்கு தான். கையடு கையடு ஏய் கைய போடுறீ. நீ நினைக்கிற மாதிரி மேட்டர் அவ்வளவு ஈஸி கிடையாது. கலெக்டருங்கிற போஸ்ட் ரொம்ப பவர்ஃபுல். அவனை சுத்தி எப்பவும் போலீஸ் பாதுகாப்பு இருக்கும். தலைவா, மேட்ரு மிஸ் ஆச்சுன்னா அப்புறம் மானம் போயிடும். மிஸ் ஆகாது, நான் ஸ்கெட்ச் போடுறேன். ஏய் மச்சக்கால, ஜூலை 3ஆம் தேதி காஞ்சிபுரம் பத்தி எரியணும். அங்கங்க கலவரம் வெடிக்கணும். நம்மளும் அடிச்சு நோறிட்டு இருக்கானுங்கல்ல. அரசியல் கலவரம் மாதிரி இருக்கணும். அதனால ஆளுங்கட்சி கொடியோட போக சொல்லு. E3 போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன போடுறா. ஐயா, E3 போலீஸ் ஸ்டேஷனா? ஐயா, தேரடி வீதியில பயங்கர கலவரம் நடக்குது ஐயா. ரவுடிங்கெல்லாம் பூந்து வெட்டுறானுங்க ஐயா. புள்ள குட்டிங்கெல்லாம் பயந்து நடக்குதுங்க ஐயா. ஐயா சீக்கிரம் வாங்க ஐயா. தலைவா, போலீஸ் வண்டி பறக்குது. ராஜவீதி எப்படி இருக்கு? பத்திக்கிட்டு எரியுது தலைவா. ஃபயர் சர்வீஸுக்கு லைனை போடு. ஏய் முட்டாள், ஒரே லைன்ல போடக்கூடாதுடா. உன் செல்ல இருந்து போடு. சரி சரி. இந்தாங்க. சார், ஃபயர் சர்வீஸா? சார் சார், ராஜவீதியை பத்திக்கிட்டு எரியுது சார். எங்க மம்மியும் தம்பியும் உள்ள மாட்டிக்கிட்டாங்க சார். கலவரக்காரங்களும் கல்லறிறாங்க சார். ரொம்ப பயமா இருக்கு சார். ஐயோ எரியுது. அம்மா, வந்து காப்பாத்துங்க சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். சரிங்க சார். கலெக்டர் லைன்ல. சார் சார், நான் எம்சி ஹாஸ்பிட்டல்ல இருந்து நர்ஸ் பேசுறேன் சார். இங்க ஒரே கலவரமா இருக்கு சார். ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த பேஷண்ட்டுங்களை எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. பாம் எல்லாம் வெடிச்சிட்டு இருக்காங்க சார். எனக்கு ஒண்ணுமே புரியல சார். எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் போட்டாலும் ஆளே இல்ல சார். இங்க இங்க ஒரே ரத்த காடா இருக்கு சார். நீங்களாவது வந்து காப்பாத்துங்க சார். சார் ப்ளீஸ் சார். கலெக்டர் தனியா ஹாஸ்பிட்டலுக்கு வரான். அவனை மார்ச் வரைக்கும் அனுப்பி வச்சிருங்க. கலெக்டர் சூர்யா மாதிரி இருக்கான்.
சூர்யா சூர்யா இங்க வந்துட்டியா நீ? டேய் அடிச்சு தள்ளுங்கடா அவனை. ஜெய் என் பேர் விழுந்து கிடக்கானே. என்ன ஆச்சு? நான் என்ன பண்ண போறேன்? ஜெய் எழுந்துருங்க ஜெய். காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் ஜெய் ஆனந்தை கொலை செய்ய சில மர்ம நபர்கள் முயற்சி செய்தனர். அவர் அந்த ஆபத்திலிருந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இதைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பதட்ட நிலை ஏற்பட்டுள்ளது. எப்படா கலெக்டர் தப்பிச்சான்? அது வந்து நீ பேசாத உன்னால என் இமேஜே போச்சு. ஒன்னும் குறைச்சல் இல்ல. என்ன செக் பண்ற? ஏ தூ बहुत बड़ा दादा ना? கொலை பண்றேன்னு சொன்ன இன்னும் வேலை முடிக்கல. துட்டு வாங்கல. ஒரு சிங்கிள் பேமெண்ட் 4 கோடி. யாருகிட்ட பேசுற? உன் பணம் எவருக்கு வேணும்?